திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். மார்கழி மாதம் அப்படிங்கிறதே சிறப்பான ஒரு மாதம் தான். மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி அந்த நாள் தான் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்த நாள். அதே நாள் தான் பார்வதி தேவியினுடைய தவத்தில் மகிழ்ந்து சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்த நாள். தேவலோக பசுவான காமதேனுவுக்கு இறைவன் தரிசனம் தந்து அருள் புரிந்ததும் இந்த நாள் தான். மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்த நாளும் இந்த நாள் தான். ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடல்ல ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கார். அப்போ திடீர்னு மகாவிஷ்ணு கண்களை மூடி ஆஹா அற்புதமான காட்சி அப்படின்னு ஒரு சத்தத்தை போடுறாரு. அதை பார்த்த ஆதிசேஷன் என்ன காட்சியை நீங்க பாத்தீங்க அப்படின்னு மகாவிஷ்ணுட்ட கேட்க, சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞான கண்ணால நான் பார்த்து மெய்சிலிர்த்து போனேன் அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். உடனே ஆதிசேஷன் தானும் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த, அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாரு, நீ அதுக்கு பூலோகத்துல போய் தவம் இருக்கணும், அப்பதான் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை உன்னால பார்க்க முடியுங்கிறார். உடனே ஆதிசேஷன் பூலோகத்துல பதஞ்சலி முனிவராக பிறக்கிறாரு. பல ஆண்டுகள் தவம் இருக்காரு. அப்போ ஒரு திருவாதிரை நட்சத்திரத்துல சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு திருநடன காட்சியை காட்டி அருளுகிறார். அன்றைய தினம்தான் ஆருத்ரா தரிசனம். இதுதான் ஆருத்ரா தரிசனத்தினுடைய வரலாறு. இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.